ஸோ இது பாஸ் பண்ணல, சாரி, இது வந்து பாஸ். இப்போ இந்த 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 சேனலுக்குள்ள போகும்போது இந்த சேனலை உடைச்சிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதை போயிட்டு இந்த சேனலை உடைச்சிட்டு ஒரு ரீட்ரஸ்ட் ஆகிட்டு வரும். அப்போ வந்து நம்ம ஒரு பிரேக் அவுட் வைக்கலாம். மேபி அது வந்து ரொம்ப லேட்டாக நடக்கும். ஒரு சேனலை பிரேக் பண்ணி வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்டுக்கு பொறுத்தவரை. நிறைய பையர்ஸ் வேணும். நிறைய பையர்ஸ் இருந்தால் தான் அந்த சேனல் வந்து பிரேக் பண்ணும். நிறைய வால்யூம் வேணும் ட்ரேடிங்க்கு. நிறைய வால்யூம் இருந்தால் தான் அது நடக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு 94, 93, 92. ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். இதோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது இந்த அப்பர் சேனலுக்கு போகும்போது ஐ வில் க்ளோஸ் திஸ் ட்ரேட். ஒரே ஒரு லாட்டு. ஓகே, இங்கே வந்து ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே 70.85 போட்டிருக்கேன். ஸ்டாப் லாஸு ஃபில்டு பை வந்து 87.1 எடுத்திருக்கேன். 87.1 எடுத்து 78 11 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, 11.1 எடுத்து பார்க்கலாம். பொசிஷன்ஸ் வந்து ஒன்று ஓப்பனில் இருக்கு.
இந்த ஸ்விங்குக்கு இங்க வந்து 103.45 இருக்கா? இதுல வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி வருமா? பார்க்கலாம். நாட் எயிட் வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன ரிசல்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஓகே, நோ இஷ்யூஸ். அந்த ப்ராஃபிட் தான் இருக்கும், பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ the recent high went to 108.80 வரைக்கும் போயிடுச்சு. நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 87. 87லேருந்து நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 108 வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்தது கிடையாது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரேடு வந்து நான் ரைட் பண்ணது கிடையாது. ஸோ இட் இஸ் கிவிங் சம் மோர் கான்ஃபிடன்ஸ். எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ we will wait for some time and then we will close the trade nearby the this channel. இதுக்கு தான் போகும்போது நான் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது வரைக்கும் I will wait for this move எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு செல்லர் இது வந்து ஃபார்மேஷன் ஆகுது, செல் ஜோன் ஃபார்மேஷன் ஆகுது. இது வந்து இதை பிரேக் பண்ணுமா? ரொம்ப சோதிக்குது என்னோட அந்த பேஷன்ஸ் ரொம்ப சோதிக்குது. நேற்று நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே தான் எடுத்திருக்கேன். பட் ப்ராபப்ளி என்ன ஆகுமோ தெரியல. ஒரு சின்ன ரிஸ்க் தான், வேற ஒன்றும் பெரிய ரிஸ்க் கிடையாது. வந்தா ஓகே ஃபைன், இல்லாட்டி லேர்னிங், அவ்வளோ. ஸோ இந்த இதில் பயங்கரமாக ரிஜெக்ஷன்ஸ் நடக்குது. இந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து பிரேக் ஆகணும்னா நல்லா கீழே வந்து ஒரு புஷ் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து இதாகும். ஸோ நம்ம பேஷன்ஸாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், எல்லாம் நடக்குதுன்றதை பார்க்குறதுக்கு. ஓகே, நல்ல இது வரணும். ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி வரணும். வந்துச்சுன்னா இதை உடச்சிட்டு மார்க்கெட்டுக்கு மூவ் ஆன் த அப்பர் சைட். இது வந்து நம்ம முதலே இந்த பிரேக் அவுட் எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தோம். பட் இட்ஸ் ஃபெயிலியர். பட் இந்த சேனல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. வந்து ஏதாவது இந்த சேனலில் கிடைச்சதுன்னா அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி சேனல் வந்து கண்டிப்பாக இந்த சேனல் விட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சேனலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். அகைன் வந்து டச் பண்ணிட்டு தான் கொஞ்சம் வயலண்ட் மூவ்க்கு வரும். ஏன்னா இங்கே வந்து ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, பயங்கரமான செல்லர்ஸ் இருக்காங்க இந்த ஏரியாவில். இவங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப நிறைய பிளாக்ஸ் வேணும். இந்த இதை பிரேக் பண்ணால் ஆர்டர் பிளாக்ஸ் நிறைய வேணும். அது ஆர்டர் பிளாக்ஸ் நிறைய இருந்தால் தான் இந்த இதை பிரேக் பண்ண முடியும். அதனால் ரைட்.
இன்னைக்கு வந்து ஒரு சேனல்ல போறதுனால பிரேக் அவுட் கரெக்டா வராது. ஸோ எதர்ச்சியா இதுக்கு நம்ம பிரேக் அவுட் எதிர்பார்க்க வேண்டாம். இது வந்து ஒரு சேனல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வி கேன் அவாய்ட் தட் பிரேக் அவுட் மெத்தடை நம்ம இன்னைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. அதே மாதிரி ஒரு லோ 88 நம்ம என்ட்ரி வந்து 88 வரைக்கும் வந்துட்டு அகைன் வந்து இது வந்து ஒரு 98 வரைக்கும் போயிட்டு இருக்கு. மேபி இது வந்து இந்த ஹையர் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 108.8 இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலோட மாதிரி தெரியுது. பட் லோ பிரேக் பண்ணலை, சேனல் மட்டும் உடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்டரை மாற்றிட்டு என்னோட லாஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ 85 என்னோட ஸ்டாப் மேலே மாற்றிருக்கேன். ஸோ இது வந்து நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த ரேஸ் டவுன் சைடு மாற மாதிரி தெரியுது. அதனால ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு தைரியமாக இருக்கேன். ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணிடலாமான்ற ஒரு தைரியமாக இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, பரவாயில்ல. 2000 ருபீஸ் வரைக்கும் வந்துச்சு. பட் இது கரெக்டாக போயிருந்தாலும் எனக்கு இது வரைக்கும் வந்திருக்கணும். பட் அது வரைக்கும் வரல. இந்த சேனலை பார்த்து இது போட்டது அது வரைக்கும் வரல. இட்ஸ் ஓகே. நம்ம மார்க்கெட்டில் வந்து எல்லாமே நம்ம ப்ரொடிக்ஷன் பண்ணிட்டோம்னா அது மார்க்கெட்டே கிடையாது. மார்க்கெட்டில் நம்ம எல்லாத்தையும் நம்மளே ப்ரொடிக்ஷன் பண்ணிட்டோம்னா அது மார்க்கெட்டே கிடையாது. அக்செப்ட் த லாசஸ். இதனால தான் வந்து ட்ரேடிங் தமிழில் வந்து பார்த்துருக்கும் போது 10 பாயிண்ட்ஸ் தான் அவர் வந்து லாக் பண்ணுறாரு நினைக்கிறேன். டைலர் செல் போட்டு போயிட்டுருக்காரு. ஓகே.